Presenting the classics of Sam P. Chaladurai. Sam P. Chaladurai அவர்களின் போதனை களஞ்சியத்திலிருந்து. என்னாலே ராஜாக்கள் அரசாளுகிறார்கள், பிரபுக்கள் நீதி செலுத்துகிறார்கள். என்னாலே அதிகாரிகளும் பிரபுக்களும் பூமியில் உள்ள சகல நியாயாதிபதிகளும் ஆளுகை செய்து வருகிறார்கள். இங்க பாருங்க, ஞானம் என்ன செய்கிறது என்பதை நமக்கு வேதவசனம் திட்டவட்டமாய் சொல்லுகிறது. அது ஆளுகை செய்யும்படியாக உதவி செய்கிறது. இங்கே ராஜாக்கள் குறிப்பிடப்பட்டிருக்கிறார்கள், பிரபுக்கள் குறிப்பிடப்பட்டிருக்கிறார்கள், அதிகாரிகள் குறிப்பிடப்பட்டிருக்கிறார்கள், நியாயாதிபதிகள் குறிப்பிடப்பட்டிருக்கிறார்கள். ராஜாக்கள், பிரபுக்கள், அதிகாரிகள், நியாயாதிபதிகள். 4 classes of officers or rulers. 4 classes of rulers. 4 வகையான அரசாளுகிற வர்க்கத்தை இது குறிக்கிறது. எந்த வகையான ஆட்களாக நாம் இருந்தாலும், எந்த நிலையிலே நாம் இருந்தாலும், எந்த நிலையிலே நாம் எந்த விதமான அதிகாரம் உள்ளவர்களாக இருந்தாலும் ஞானம் நமக்கு பெரிதும் உதவுகிறது. ராஜாவா இருந்தாலும் அது பெரிய உதவி செய்கிறது, பிரபுக்களாக இருந்தாலும் அது அரசாண்டு நியாயந்திருக்கும்படியாக உதவி செய்கிறது, அதிகாரிகளுக்கும் அது உதவுகிறது, நியாயாதிபதிகள் நியாயந்திருக்கிற காரியத்திலேயும் ஞானம் உதவுகிறது என்று அதை குறித்து இங்கு நாம் வாசிக்கிறோம். ஞானத்தை குறித்து சாலமோன் இவ்வளவாய் பேசுகிறார். நாம் நிச்சயமாக ஞானத்தை சாலமோன் எப்படி பெற்றுக்கொண்டார் என்பதை பார்க்க வேண்டியது கடமையாக இருக்கிறது. 2 நாளாகமும் திருப்புங்கள், 2 நாளாகவும் 1ஆம் அதிகாரம். ஞானம் 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 என்று பேசுகிறோம். வெள்ளியை காட்டிலும் பொன்னை பார்க்கிலும் இந்த ஞானம் பெரிது, இதுதான் நிலையான பொருளை கொண்டு வருகிறது, இதுதான் நமக்கு உண்மையாகவே ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது என்று பேசுகிறோம். அது கர்த்தருடைய வார்த்தையை குறிக்கிறது. இந்த ஞானத்தை சாலமோன் எப்படி பெற்றுக்கொண்டார் என்று பார்ப்போம். எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை தான், இருந்தாலும் கவனியுங்க. அங்கே சாலமோன் ஆசரிப்பு கூடாரத்துக்கு முன்பாக 6ஆம் வசனம். அங்கே சாலமோன் ஆசரிப்பு கூடாரத்துக்கு முன்பாக கர்த்தரின் சன்னதியில் இருக்கிற வெண்கல பலிபீடத்தின் மேல் 1000 சர்வாங்க தகன பலிகளை செலுத்தி பலியிட்டான். அன்று ராத்திரியிலே தேவன் சாலமோனுக்கு தரிசனமாகி, நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்றார். சாலமோன் தேவனை நோக்கி, தேவரீர் என் தகப்பனாகிய தாவீதுக்கு பெரிய கிருபை செய்து என்னை அவன் ஸ்தானத்திலே ராஜாவாக்கினீர். சாலமோன் ராஜாவான உடனே அது பெரிய பொறுப்பை உணர்கிறார். பெரிய பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. சில நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் கூட நம்மை சுற்றி பார்க்கும்போது பெரிய பொறுப்பு நம்முடைய கரத்தில் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. நாம் சிறியவர்களைப் போல நமக்கு தெரிகிறது. இந்த பொறுப்பை நாம் எப்படி நிறைவேற்ற முடியும், இதை நாம் செய்து முடிக்க முடியுமா, கர்த்தர் கொடுத்திருக்கிற இந்த பொறுப்பை நாம் பெற்றிருக்கிற இந்த பொறுப்பை நிறைவேற்ற முடியுமா என்கிற ஒரு பயம் நமக்குள்ளாக ஏற்படுகிறது. நமக்குள்ளே இருக்கிறது போதாது, நாம் இதற்கு மேலாக ஒன்றை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற ஒரு தேவையை நாம் உணர்கிறோம். அதுபோல சாலமோன் உணர்ந்தார். இங்க பாருங்க, இப்போதும் தேவனாகிய கர்த்தாவே, நீர் என் தகப்பனாகிய தாவீதுக்கு அருளின உமது வாக்குத்தத்தம் உறுதிப்படுவதாக. தேவரீர் பூமியின் தூளத்தனை ஏராளமான ஜனத்தின் மேல் என்னை ராஜாவாக்கினீர். ஜனம் மிகவும் அதிகமாக இருக்கிறார்கள், ஆயிரக்கணக்கான மக்கள் பூமியின் தூளை போல இருக்கிறார்கள். இவர்களுக்கெல்லாம் இவன் ராஜாவாக இருக்க வேண்டும், பெரிய பொறுப்பு. இப்போதும் நான் இந்த ஜனத்துக்கு முன்பாக போக்கும் வரத்துமாய் இருக்கத்தக்கதாக ஞானத்தையும் அறிவையும் எனக்கு தந்திரலும். ஏராளமாயிருக்கிற நம்முடைய ஜனத்தை நியாயம் விசாரிக்கிறவன் யார் என்றான். சாலமோன் பாருங்க, கர்த்தரிடத்திலே ஒரு காரியத்தை கேட்கிறார். நம்ம இடத்துல கர்த்தர் வந்தாருன்னா என்ன கேட்போம்னு தெரியல. நிறைய பேர் பெரிய லிஸ்ட் வச்சிருக்கோம். நான் கூட பெரிய லிஸ்ட் ஒன்று வச்சிருக்கிறேன். ஆண்டவர் வந்தா கர்த்தாவே எனக்கு இது வேணும், அது வேணும், எல்லாம் வேணும்னு கேட்கறதுக்கு. கர்த்தர் நம்ம இடத்துல வந்து நின்று என்ன வேணும்னு கேட்டார்னா போதும், நம்முடைய பெரிய லிஸ்ட்டை போய் டிராயர்ல இருந்து எடுத்துட்டு வந்து கட கட கடன்னு 4 பூரா வாசித்து தள்ளிடுவோம். இதெல்லாம் இருக்கும்போதே கேட்டுக்கலான்னு சொல்லி. சிலர் நினைக்கிறாங்க, ஏன் கர்த்தர் என்கிட்ட வரல, சாலமோன்ட்ட வந்த மாதிரி என்கிட்ட ஏன் வரலன்னு. உங்க லிஸ்டால தான் வரல. ஹலோ, கர்த்தர் ஏன் சாலமோன் இடத்துல வந்தார்? ஆரம்பத்திலே கவனிங்க, 6ஆம் வசனத்தில் என்ன சொல்லுகிறது? அவன் வெண்கல பலிபீடத்தில் சென்று 1000 சர்வாங்க தகன பலிகளை இட்டான். அது என்ன 1000 பலிகளை நின்றுகிட்டு அங்க 1000 பலிகளை இட்டான். கொஞ்சம் யோசித்து பாருங்க, 1000 பலிகளை இட்டான்னா 1000 மிருகங்களை கொண்டு வந்து அங்க கொன்று அதனுடைய ரத்தத்தை சிந்தி இப்படி பலிகளை இட்டான். 1000 சர்வாங்க தகன பலிகளை இட்டான். அது எதை காண்பிக்கிறது? அவன் தேவன் மீது அவ்வளவு வாஞ்சியாய் இருந்தான், தேவனை அவ்வளவாக நாடினான். அவனுக்கு வாழ்க்கையில இருந்த பெரிய ஒரு ப்ரீஆக்குபேஷன், அவனுடைய வாழ்க்கையில இருந்த மேன்மையான ஒரு முதன்மையான காரியம் என்ன? கர்த்தரை தேட வேண்டும், கர்த்தரை நாட வேண்டும், அவரை எப்படியாவது போய் கண்டடைய வேண்டும், அவரிடத்தில் நான் நெருங்க வேண்டும் என்கிற ஒரு பெரிய வாஞ்சை. அதனாலதான் பொழுதன்னைக்கு நின்றுட்டு 1000 சர்வாங்க தகன பலிகளை இடுகிறான். கர்த்தர் அதை பார்த்துதான் அவனிடத்துல வந்தார். அவனுடைய வாஞ்சையை கண்டு, அவன் இவ்வளவாய் நம்மை வாஞ்சிக்கிறானே, இவ்வளவாய் நம்மை நாடுகிறானே, தேடுகிறானே,
இவ்வளவாய் நமக்காக அவன் வருகிறான் என்று சொல்லிதான் கர்த்தர் அவனிடத்தில் வந்தார். அவனுடைய வாஞ்சை நிமித்தமாக கர்த்தர் அவனிடத்தில் காட்சி அளிக்கிறார். தேவன் தரிசனமாகிறார். என்ன வேணும் என்று கேட்கிறார். சாலமோன் சொல்லுகிறான், இந்த ஜனம் ஏராளமா இருக்கிறது ஆண்டவரே, இவர்களை அரசாள எனக்கு தகுதி இல்லை, இவர்களை அரசாளும்படியாக எனக்கு ஞானத்தை நீ தந்திரலும். இவ்வளவு ஜனத்தை நியாயம் விசாரிக்கிறவன் யார்? யாரால முடியும்? இது முடியாத ஒரு காரியமாயிற்றே, இதை நான் செய்து முடிக்கத்தக்கதாக எனக்கு நீர் ஞானத்தை தாரும் என்று கேட்கிறான். 11ஆம் வசனம். அப்பொழுது தேவன் சாலமோனை நோக்கி, இந்த விருப்பம் உன் இருதயத்தில் இருந்தபடியாலும் நீ ஐஸ்வரித்து சம்பத்தையும் கனத்தையும் உன் பயங்கரின் பிராணனையும் நீடித்த ஆயுசையும் கேளாமல் நான் உன்னை அரசாள பண்ணின என் ஜனத்தை நியாயம் விசாரிக்கத்தக்க ஞானத்தையும் விவேகத்தையும் நீ கேட்டபடியினாலும் ஞானமும் விவேகம் தந்திருக்கிறதும் அல்லாமல் உனக்கு முன் இருந்த ராஜாக்களுக்காகலும் உனக்கு பின் இருக்கும் ராஜாக்களுக்காகலும் இல்லாத ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் கனத்தையும் உனக்கு தருவேன் என்றார். நீ என்னிடத்திலே உன் விருப்பம்படி ஐஸ்வர்யத்து சம்பத்தையும் கனத்தையும் பயங்கரின் பிராணனையும் நீடித்த ஆயுசையும் கேட்கவில்லை. நல்லா கவனிங்க. ஐஸ்வர்யம், சம்பத்து, நீடிய ஆயுசு இவைகளெல்லாம் நல்லதுதான், இருக்க வேண்டியதுதான். ஆனால் கர்த்தர் அவைகளை முதலாவது வைக்கிறது இல்லை. நீ இவைகளெல்லாம் முதல்ல கேட்கல, ஐஸ்வர்ய சம்பத்தையும் கேட்கல, கனத்தை கேட்கல, பயங்கரன் பிராணனையை கேட்கல, எதிரிகள் சாக வேண்டும் என்று கேட்கவில்லை, நீடித்த ஆயுசை கூட கேட்கவில்லை. நீ அவைகள் எல்லாம் விட்டு விட்டா நீ முதல்ல எது தேவையோ அதில் ஆரம்பிக்கிறாய். இன்றைக்கு பாருங்க, எது முதல்ல தேவைன்னு ஜனங்களுக்கு தெரிகிறதே இல்லை. எது முதல்ல தேவையோ அதை விட்டுறாங்க, எல்லாவற்றையும் தேடுகிறார்கள். தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள் முதலாவது, அப்பொழுது இவைகளெல்லாம் கூட கொடுக்கப்படும் சொல்லி இருக்குது. ஆனா எத்தனை விசுவாசிகள் இன்றைக்கு எல்லாவற்றையும் தேடுறாங்க, ஆனா தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுகிறது கிடையாது. அதை முதலாவது தேடும்படியாக தேவனுடைய வசனம் திட்டவட்டமாய் சொல்லுகிறது. முதலாவது அதை தேட வேண்டும். தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் முதலாவது தேட வேண்டும். அப்பொழுது இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும். கர்த்தருக்கு தெரியும் ஐஸ்வர்யம், சம்பத்து, கனம் இவையெல்லாம் தேவைன்னு சொல்லி. நல்லதுதான். கர்த்தர் உண்மையாகவே நம்மை கனப்படுத்துவார், நம்மை செழிப்பினால் நிரப்புவார், நம்மை ஆசீர்வதிப்பார், நாம் செய்கிற காரியங்களை ஆசீர்வதிப்பார், கையிட்டு செய்கிற காரியங்களை ஆசீர்வதிப்பார், ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க பலன் அளிப்பார், எல்லாம் செய்வார் தான். ஆனா அதுதான் முக்கியம் என்று கிடையாது. முக்கியம் என்ன? ஞானத்தை நாம் தேட வேண்டும், ஞானத்தை விரும்ப வேண்டும், வாஞ்சிக்க வேண்டும். அதைத்தான் சாலமோன் செய்தார். அதைத்தான் நீதிமொழிகளிலே அவர் போதிக்கிறார். வெள்ளியை காட்டிலும் பசும் பொன்னை காட்டிலும் மேன்மையானது தேவனுடைய வசனம் என்று ஏன் போதிக்கிறார்? அவர் அப்படி தேடி கண்டடைந்த ஞானம் தான் இந்த ஞானம். அவர் வெள்ளியும் பொன்னையும் தேடி போகவில்லை. தேடி போயிருந்தா ஒருவேளை கொஞ்சம் கிடைச்சிருக்கும். ஆனால் அதை தேடி போகாமல் அவைகளெல்லாம் வேண்டாம், எனக்கு முதல்ல ஞானத்தை தாரும் என்று ஆண்டவரே என்று சொல்லி அதை கேட்டார். அதை கேட்ட உடனே ஆண்டவர் என்ன சொல்றாரு? உனக்கு ஞானத்தை தரப்போறேன், நான் அந்த ஞானத்தோடு கூட ஐஸ்வர்யத்தை சம்பத்தையும் கனத்தையும் எல்லாவற்றையும் தரப்போறேன். இதுவரை இருந்த ராஜாக்கள், இனிமே வரப்போகிற ராஜாக்கள் எவனுக்குமே இப்படி இருக்காது, அப்படி உனக்கு உன்னை நிரப்ப போகிறேன் என்று சொல்லுகிறார். கர்த்தருடைய வார்த்தையை நாம் மேன்மைப்படுத்துவோம் என்றால், அதை நம்முடைய வாழ்க்கையில முக்கியமாய் கொண்டிருப்போம் என்றால், சகல ஆசீர்வாதங்களையும் நாம் பெற்றுக்கொள்வோம். ஞானத்தை நாம் விரும்பும் போது என்ன நடக்குது? ஞானம் நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரத்திலே ஒரு அழகிய பெண்ணை போல விவரிக்கப்படுகிறது. அந்த பெண்ணுக்கு 2 கரங்கள் இருக்கிறது. வலது கரத்திலே நீடித்த ஆயுசும், இடது கரத்திலே ஐஸ்வர்யமும் கனமும் இருக்கிறது. 2 கை நிரம்பி வருது இந்த பெண். ஞானத்தை நாம் விரும்பும் போது, ஞானத்தை நாம் தேடும் போது, ஞானத்தை நாம் கண்டடையும் போது, ஞானம் ஒரு பெண்ணை போல 2 கரங்கள், ஒரு கரத்தில் நீடித்த ஆயுசும் இன்னொரு கரத்தில் ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் கனத்தையும் கொண்டு வருகிற பெண்ணை போல அது வருகிறது. ஞானத்தை நாம் கேட்கும் போது நாம் நிச்சயமாக எதையும் இழந்து போகிறது கிடையாது. கர்த்தருடைய வார்த்தையை நாம் விரும்பும் போது நிச்சயமாக சகல ஆசீர்வாதங்களையும் அதன் மூலமாக நாம் பெற்றுக்கொள்கிறோம். 1 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரத்துக்கு திருப்புவோம். அதில் எப்படி இவர் பெற்றுக்கொண்டார் என்று பார்ப்போம். அந்த ஞானம் இவருக்கு கிடைத்ததை குறித்து நாம் அங்கே வாசிக்கிறோம். 29ஆம் வசனம், 1 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். தேவன் எப்படி அவர் கொடுத்தார் என்று. தேவன் சாலமோனுக்கு மிகுதியான ஞானத்தையும் புத்தியையும் கடற்கரை மணலத்தனையான மனோவிருத்தியையும் கொடுத்தார். அவன் என்ன சொன்னான்? பூமியின் தூளை போல ஜனங்கள் இருக்கிறார்களே, இவர்கள் நியாயம் தீர்க்கிறவன் யார்? எனக்கு போதாதே ஆண்டவரே, எனக்கு ஞானத்தை தாரும் என்று கேட்டான். அதனால் அவர் என்ன பண்ணார்? He gave him largeness of heart. தமிழ்ல கடற்கரை மணலத்தனையான மனோவிருத்தியும் கொடுத்தார். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? இவ்வளவு ஜனங்கள் இருக்கிறார்களே, நான் ஆள முடியாது என்று சொன்னவனுக்கு அவ்வளவு ஜனங்களை ஆளக்கூடிய அந்த மனோவிருத்தியை, அந்த மனதிலே அறிவை, ஞானத்தை, பெருக்கத்தை அவர் கொடுத்தார். சகல கிழக்கத்திய புத்திர ஞானத்தையும், அந்த காலத்தில் கிழக்கத்தியர் ஞானத்திலே உயர்ந்தவர்கள் என்று
உலகம் முழுவதும் பேசப்பட்டார்கள். அவருடைய ஞானத்தை காட்டிலும் எகிப்தியரின் சகல ஞானத்தை பார்க்கிலும், எகிப்தியரும் ஞானத்திலே தேர்ந்தவர்களாக இருந்தார்கள், அவருடைய ஞானத்தை பார்க்கிலும் சாலமோனின் ஞானம் சிறந்ததா இருந்தது. சகல மனுஷரிலும் ஞானவானா இருந்தான். சுற்றிலும் இருந்த சகல ஜாதிகளிலும் அவன் கீர்த்தி பிரபலமாய் இருந்தது. அவன் 3000 நீதிமொழிகளை சொன்னான். இப்ப நான் வாசிக்கிற நீதிமொழிகள் அவனால் எழுதப்பட்டது. ஆனா 3000 இதில் இல்லை. 3000 நீதிமொழிகளை சொன்னான். அவனுடைய பாட்டுகள் 1005. தாவீதின் பாட்டுகளை நாம் சங்கீதத்தில் வாசிக்கிறோம். மற்றவர்களுடைய பாடல்களும் அங்கே இருக்கிறது. சாலமோனின் பாடல்கள் இல்லை. ஒருவேளை பரலோகத்துக்கு போன பிறகு அவருடைய பாடலையும் கொஞ்சம் கற்றுக்கோன்னு நினைக்கிறேன். இவர் பெரிய பாட்டு எழுதுகிறவராக இருந்தார். 3000 நீதிமொழிகளை சொன்னான். அவனுடைய பாட்டுகள் 1005. அவ்வளவு பாடல்கள் எழுதியிருக்கிறான். லீபனோனில் இருக்கிற கேதுரு மரங்கள் முதற்கொண்டு சுவரில் முளைக்கிற ஈசோப்பு பூண்டு வரைக்கும் உள்ள மரம் முதலிய தாவரங்களை குறித்தும், மிருகங்கள், பறவைகள், ஊரும் பிராணிகள், மச்சங்கள் ஆகிய இவைகளை குறித்தும் வாக்கியங்களை சொன்னான். எல்லா சப்ஜெக்டையும் பேசினான். எல்லாவற்றை குறித்தும் பேசினான். அவன் பேசாத சப்ஜெக்டே கிடையாது. எதை குறித்தும் எடுத்தாலுமானால் பேச முடியும், அதை விவரிக்க முடியும், அதை அறிந்து கொள்ளக்கூடிய ஞானவானாய் இருந்தான். சாலமோனின் ஞானத்தை குறித்து கேள்விப்பட்ட பூமியின் சகல ராஜாக்களிடத்திலும் இருந்து நானா ஜாதியான ஜனங்களும் அவனுடைய ஞானத்தை கேட்கிறதற்கு வந்தார்கள். இன்னொரு வசனத்துக்கு திருப்போம். 2 நாளாகமம் 9ஆம் அதிகாரம் 1 முதல் 8. சகல ஜாதியினரும் அவரிடத்தில் வந்தார்கள், ராஜாக்கள் கூட வந்தார்கள். இங்கு ஒரு சம்பவத்தை நாம் வாசிக்கிறோம். இங்கே ஒரு ராஜஸ்திரீ சாலமோனின் கீர்த்தியை கேள்விப்பட்டு சாலமோனிடத்தில் வருவதை குறித்து வாசிக்கிறோம். இந்த ஞானத்தை சாலமோன் கேட்டார். வெள்ளியை கேட்கவில்லை, பசும்பொன்னை கேட்கவில்லை, பொருட்களை கேட்கவில்லை, சம்பத்தை கேட்கவில்லை, ஐஸ்வர்யத்தை கேட்கவில்லை, கனத்தை கேட்கவில்லை, நீடிய ஆயுசை கூட கேட்கவில்லை. வெள்ளி, பொன், ஐஸ்வர்யம், சம்பத்து, கனம், நீடிய ஆயுசு என்று வைத்தீர்கள். அதில் எது முக்கியம்னா நான் சொல்லுவேன் நீடிய ஆயுசு. ஆனால் நீடிய ஆயுசை கூட கேட்கல அவர். அதை விட முக்கியமான ஒன்றை கேட்டார். அதுதான் ஞானம். ஞானத்தை கேட்கும்போது கர்த்தர் என்ன சொன்னார்? எல்லாவற்றையுமே கொடுத்துட்றேன்னார். அது உண்மைதான். எல்லாவற்றையுமே ஆண்டவர் கொடுத்தார். இங்கே வாசிப்போம், கவனிங்கள். 1ஆம் வசனத்திலிருந்து. சேபாவின் ராஜஸ்திரீ சாலமோனின் கீர்த்தியை கேள்விப்பட்ட போது விடுகதைகளினாலே சாலமோனை சோதிக்கிறதற்காக மிகுந்த பரிவாரத்தோடும் கந்த வர்க்கங்களையும் மிகுதியான பொன்னையும் ரத்தனங்களையும் சுமக்கிற ஒட்டகங்களோடும் எருசலேமுக்கு வந்தாள். அவள் சாலமோனிடத்தில் வந்தபோது தன் மனதில் இருந்த எல்லாவற்றையும் குறித்து அவனிடத்தில் சம்பாஷித்தாள். கேட்க வேண்டிய எல்லா கேள்வியும் கேட்டாய்விட்டது. அப்பொழுது சாலமோன் அவள் கேட்டவைகளை எல்லாம் விடுவித்தான். கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொன்னான். எல்லா புதிரையும் விளக்கி கொடுத்தான். அவளுக்கு விடுவிக்காதபடி ஒன்றாயிலும் சாலமோனுக்கு மறைபொருளாய் இருக்கவில்லை. சேபாவின் ராஜஸ்திரீ சாலமோனுடைய ஞானத்தையும் அவன் அரமனையையும் அவன் பந்தியின் போஜன பதார்த்தங்களையும் அவன் ஊழியக்காரன் வீடுகளையும் அவன் உத்தியோகஸ்தரின் வரிசைகளையும் அவர்கள் வஸ்திரங்களையும் அவனுடைய பான பாத்திரக்காரரையும் அவர்கள் வஸ்திரங்களையும் கர்த்தருடைய ஆலயத்துக்குள் பிரவேசிக்கும் நடைமண்டபத்தையும் கண்டபோது அவள் ஆச்சரியத்தால் பிரமை கொண்டு ராஜாவை நோக்கி, உம்முடைய வர்த்தமானங்களையும் உம்முடைய ஞானத்தையும் குறித்து நான் தேசத்திலே கேட்ட செய்தி மெய்யாயிற்று. நான் வந்து அதை என் கண்களால் காணும் மட்டும் அவர்கள் வார்த்தைகளை நம்பவில்லை. கேள்விப்பட்டிருக்கிறா, இதுவரைக்கும் நம்பவில்லை. உம்முடைய பெரிய ஞானத்தில் பாதியாகிலும் அவர்கள் எனக்கு அறிவிக்கவில்லை. நான் கேள்விப்பட்ட பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் அதிகம் உண்டாயிருக்கிறது. வந்து பார்த்த பிறகுதான் விளங்குதையா. நான் கேள்விப்பட்டதை காட்டிலும் அதே பொய்ன்னு நினைச்சேன், அதிகமா சொல்றார்கள் நினைச்சேன். ஆனால் வந்து பார்த்த பிறகு தெரியுது, நான் கேள்விப்பட்டது பாதி கூட இல்லை, ரொம்ப அதிகமாகவே உம்மிடத்தில் இருக்கிறது ஞானம் என்று சொல்கிறாள். உம்முடைய ஜனங்கள் பாக்கியவான்கள், எப்போதும் முன்பாக நின்று உம்முடைய ஞானத்தை கேட்கிற உம்முடைய ஊழியக்காரரும் பாக்கியவான்கள். உம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நீர் ராஜாவாக இருக்கும்படிக்கு உம்மை தம்முடைய சிங்காசனத்தில் மேல் வீற்றிருக்க பண்ண உம்மேல் பிரியம் கொண்ட உம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஸ்தோத்தரிக்கப்படுவாராக. பாருங்கள், இந்த ஞானம் யாருக்கு மகிமையை கொண்டு வருகிறது? கர்த்தருக்கு மகிமையை கொண்டு வருகிறது. இந்த ஞானத்தை எடுத்துக்கொண்டு போய் சாலமோன் உலகமெல்லாம் காமிச்சு, என் ஞானத்தை பாரு, உன் ஞானத்தை பாருன்னு காமி, உன் முட்டாள்தனத்தை பாருன்னு காமிக்கவில்லை. உலகமெல்லாம் கொண்டு போய் எக்ஸிபிஷன் மாதிரி காமிச்சிட்டு வரல. உலகமெல்லாம் தேடி அவரிடத்துல வந்தார்கள். இன்னைக்கு நிறைய பேர் நினைச்சுக்கோங்க, எனக்கு இவ்வளவு ஞானம் இருக்குதுங்களே, நான் வெளியே போனாதானே எல்லாருக்கும் தெரியும் எனக்கு எவ்வளவு ஞானம் இருக்குதுன்னு. வெளியே போகவே வேண்டியதில்லை, உங்களிடத்துல தேடிட்டு வருவார்கள். சாலமோன் ஞானம் நிறைந்தவனாக இருந்தான். அவனை தேடி உலகம் முழுவதிலிருந்து வந்தார்கள். அவர்கள் வந்தபோது அவன் தன்னை பெரிதாக்கி கொள்ளவில்லை, தன்னை காண்பித்துக் கொள்ளவில்லை. அவன் ஞானத்தை வெளிப்படுத்தின போது அவர்கள் தேவனை மகிமைப்படுத்தினார்கள். அந்த ஞானம் தேவனை மகிமைப்படுத்தினது. அந்த ஞானம் கர்த்தரால் அருளப்பட்ட ஞானம். அந்த ஞானத்தை கொண்டு தேவனை மகிமைப்படுத்தினான். அந்த ஞானத்தை கொண்டு பூமியை அரசாண்டான், அவனுடைய ராஜ்யத்தை அரசாண்டான்.